கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிதான வாழ்த்துக்கள். கவலும் கல்லும் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி கால சபை இயங்கும் விதங்களை குறித்து தேவன் இந்நிகழ்ச்சியின் மூலம் பேசி வருகிறார். சபையின் போதகர்கள் ஆற்றும் பணிகள் வேதத்தின் சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் சபைகள் இயங்கும் சபைகளாய் காணப்படும். போதகர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி போதிக்கலாமா? போதகர்கள் எப்படி போதிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இறக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகங்கள் என்கின்ற பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். இந்த கடைசி கால வஞ்சகங்கள் ஆரம்ப நிலைகளிலே காணப்பட போகின்ற அநேக விதமான சூழ்நிலைகளைப் போலல்ல. இந்த கடைசி கால வஞ்சகம் உங்களாலும் என்னாலும் நினைக்க முடியாத அளவிற்காக பயங்கரமான காரியங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்குகிறதுனால சகல ஞானத்தோடும் சகல அறிவோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் இந்த காலங்களை ஆசிரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்கி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி அநேகம் விதமான மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவர்கள் ஓடின ஓட்டத்தில் அநேகமான காரியங்களிலே அவர்கள் இழந்து போன மக்களாக அந்த ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை நாம் மெய்யாகவே கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இந்த ஓட்டத்தை கர்த்தராகிய தேவனுக்குள் சரியான விதத்தில் ஓடி கடைசி வரைந்தும் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நிலைகளை பற்றிதான அறிவும் உணர்வும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. கடைசி கால வஞ்சகங்கள் என்கிறதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் அப்படின்னா எந்த சூழ்நிலைகளையும் உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாத ஒரு காலம். குடும்பத்தையே நம்ப முடியாத அநேக விதமான சூழ்நிலைகள், பணி செய்யக்கூடிய இடங்களை நம்ப முடியாத அநேக விதமான சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய நிலைகள் என்று பல அந்த சூழ்நிலைகளிலே உங்களாலும் என்னாலும் எந்த விதமான விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாம எதிர்பார்க்க முடியாத அநேக விதமான பயங்கரங்கள் உருவாக்கப்படக்கூடிய காலத்துக்கு பேர் தான் கொடுமையான காலங்கள். இந்த நாட்களை நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் நம்பிக்கை துரோகங்கள் சர்வசாதாரணமாக மலிவான நிலையில் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காலங்களிலே வசிக்கக்கூடிய நாம் சகல ஜாக்கிரதை நிறைந்த ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் எந்த விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களிலே நின்று காப்பாற்றப்பட்டு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவாக்க நம்மால் முடியுமே தவிர இந்த காரியங்களை பற்றி அறியாது இருக்கிறது உண்டானால் நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளிலே வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இதுல அந்த வஞ்சகங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த காரியத்துல உலகத்துல எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய நிலைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி சில தினங்களாக நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சபைகளிலே காணப்படக்கூடிய வஞ்சகங்கள். இந்த வஞ்சகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக உருவாக்கக்கூடியது திருச்சபைகள். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படிதான் இந்த சபைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இந்த சபைகள் ஆண்டவராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை மெய்யாகவே வழிமொழியவும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்துகிறதா ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சபை. ஆனா இந்த நாட்கள்ல இந்த திருச்சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் தேவனை அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனிதன் திருச்சபையின் ஊடாக அந்த சபையின் ஊடாக பங்கு பெற ஆரம்பிச்சாலே இந்த சபையை பார்க்கக்கூடிய மனிதர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்க இருக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் திருச்சபை இன்னும் அதிக மோசமான நிலைகளில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்கிறதை பற்றி அவதூறான காரியங்களை பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சபைகள் வஞ்சிக்கப்படக்கூடிய அந்த வஞ்சகத்தினால் நிறைய ஆரம்பிச்சனால்தான் இப்படி அநேக விதமான மக்கள் சபைகளை பற்றி இடருண்டு போகக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு சபைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அநேகமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். ஒரு விசுவாசினா அவனுடைய நிலைமை இப்படி இருக்கணும். ஒரு சபை நடத்தக்கூடிய ஒரு ஊழியனுடைய நிலை என்றால் அது இப்படி இருக்கணும். சபையிலே காணப்படக்கூடிய அநேக விதமான கண்காணிப்பு செய்யக்கூடிய மனுஷனுடைய நிலைனா அது இப்படி இருக்க வேண்டும். சபையிலே ஒவ்வொரு விதமான மனிதர்களும் தங்கள் பொறுப்பை தங்கள் கடமையை நேர்த்தியான விதத்தில் செய்து முடிக்க ஆரம்பிச்சாலே திருச்சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியத்தினால் நிரம்பி வழிகிறதையும் அநேக மக்களுக்கு சாட்சியான ஒரு சபையாக காணப்பட ஆரம்பிக்கிறதையும் நிச்சயமான விதத்தில் கண்டுகொள்ள முடியும். இந்த சபைகளில் தாறுமாறுகள் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
சபைகளுக்குள் காணப்படக்கூடிய நிறைய போட்டிகளும் பொறாமைகளும், இவனை காட்டிலும் நான் என்னை மேன்மையாக உயர்த்த வேண்டும் என்கிறதற்காக பல விஷயங்களிலே நான் என்னை முன்னிறுத்தும்படிக்காக மற்றவனை தரைமட்டும் தாழ்த்தக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய கடமைகளை மறந்து மற்றவனுடைய கடமைக்குரிய அந்த காரியங்களுக்குள்ளாக நான் தலையிட்டு அவரை நான் குற்றம் பிடிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறேன். இதனால தான் சபையில் நிறைய விதமான பிரச்சனைகள், மலிந்து போன ஒரு ஒரு அரசியலுக்கு சமானமாக அநேக விதமான நிலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சபையிலே காணப்படக்கூடிய வஞ்சகங்கள் களையப்பட ஆரம்பிச்சாதான் தேவனுடைய திட்டமாகிய கடைசி கால எழுப்புதல் தேசத்தின் அருகிலே வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த எழுப்புதல்ல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான தன்மை வாய்ந்தது தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபை. ஏன்னா ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களும் சபையில வந்துதான் அவர்கள் பங்கு பெற்று கர்த்தராகிய தேவனுக்குள் பக்தி விருத்தியை தங்கள் வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ள முடியும். இது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்ப சபையினுடைய ஒழுக்கம் கெட்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எழுப்புதலை ஆண்டவராகிய தேவன் தந்தால் ரட்சிக்கப்பட்ட மக்களை நம்ம எந்த இடத்திற்குள்ளாக கொண்டு போய் நான் சேர்க்க முடியும். அப்ப இந்த சபையினுடைய நிலைகள் சரிவர இயக்கத்தின் ஊடாக ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி கடந்து போக ஆரம்பிச்சாதான் ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேச அரங்கிலே நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சபையை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுகிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய அந்த வசனத்துல வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11:3 இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவாகிய தேவன் உண்மை நிறைந்த தேவன் என்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த உண்மையிலே நின்று விலகி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். நிறைய ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் உள்ள வந்த உடனே ஆண்டவராகிய தேவனையே மக்கள் நம்ப மனமற்றவர்களாய் ஆண்டவராகிய தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியேறி கடந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ இந்த சபையில காணப்படக்கூடிய வஞ்சகங்கள் களையப்பட வேண்டும் என்றால் அவரவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்பிலே சரியான விதத்தில் இயங்க ஆரம்பித்தாலே போதும். திருச்சபை ஆண்டவராக தேவனுடைய திட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு சபையாக உருமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். சபையில ஆண்டவராகிய தேவன் பலவிதமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். அதுல குறிப்பாக ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி நாம் பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த போதகன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனத்துல நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா எல்லா விதமான மக்களுக்கும், அதாவது ஒரு மனுஷனுக்கு இந்த வார்த்தைகள் தான் அவனை வளர்க்கக்கூடியதாக, அவனை உருமாற்றம் அடைய செய்யக்கூடியதாக, அவனை கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்க செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா வசனத்திலே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் வார்த்தையை பயன்படுத்தித்தான் சகல காரியங்களையும் உருவாக்க துவங்கினார். இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இந்த வார்த்தைகளை சரியான விதத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக போதிக்க ஆரம்பிச்சாலே போதும், இந்த வார்த்தைகள் அந்தந்த கடமைகளை அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் அவனை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்துக் கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள்ல ஏதாகிலும் ஒரு தவறான காரியத்தை நாம் திணித்து பேச ஆரம்பித்தாலே போதும், அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை வளர்க்கிறதுக்கு பதிலாக அவனை விழப்பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த வார்த்தையில தான் வல்லமையும் உண்டு, வீழ்கையும் அந்த வார்த்தையில தான் உண்டு. இதை நாம் என்ன காரியத்தில் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற விளைச்சலை திருச்சபையிலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ ஒரு சபையிலே காணப்படக்கூடிய போதகன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்கியம் விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2:24 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் முக்கியமாக போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் எந்த போதகத்தை நான் பேசணும், அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் என்னுடைய வாழ்க்கையில வளரும். அதாவது பல நேரங்களில் நாம் நம்முடைய மனம் போன போக்கின்படி காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதா சபையிலே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வார்த்தையினாலே நாம் பிடிபடாத இருக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளை சரியான விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், போதகர்களுக்கு என்ன வேண்டுமா, ஒரு போதக சமர்த்தம் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். சாமர்த்தியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய அளவிற்காக எந்த மக்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகளை அவர்கள் சொல்லணும்,
அநேக விதமான பிரச்சனையிலே வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும். அநேக விதமான பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிசாசின் கட்டுக்களிலே நின்று விடுவிக்கப்படக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது அவசியம். நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தத்தை பற்றிதான வார்த்தையை, அப்ப எந்த இடத்துல எந்த வார்த்தையை நாம் மெய்யாகவே பேச வேண்டும் என்கிற போதகத்திலே ஒரு சாமர்த்தியமான ஒரு நிலை ஒரு போதகனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி எல்லா விதமான காரியங்களிலும் ஆவிகளை பகுத்தாராயக்கூடிய ஒரு போதகனாக அந்தந்த மக்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை அவன் பிரயோகப்படுத்த ஆரம்பித்தாலே போதும், திருச்சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சரி, இப்போ போதகருக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய பல விதமான கடமைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமான விதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிற ரோமர் 2:21 நான் சற்று நிதானமாக வாசிக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் ஆழமான விதத்தில் கவனிக்க வேண்டும். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? முதல் ஒரு போதகனுக்கு உரிய ஒரு முக்கியமான ஒரு கடமை என்ன அப்படின்னா எதை நான் பேசப் போகிறேனோ அதற்கு முன்பதாக நான் என்னுடைய சாட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். களவு செய்யக்கூடாது நான் பிரசங்கம் பண்ணால் நான் களவு செய்யாத ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களோடு கூட வார்த்தைகளை பேசும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்திலே பெரியவனாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றான் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை எல்லா விதமான மக்களுக்கும் தாராளமாக பேசக்கூடிய ஒரு மக்களா இல்லை, அந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக நான் என்னை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து இவைகளை பேசுகிறதற்கு முதல் காரியம் எனக்கு தகுதி இருக்கிறதா, இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டிருக்கிறேனா? நான் கை கொள்ளாத வார்த்தையை பேசுகிறது உண்டானால் அந்த வார்த்தை எனக்கும் அந்நியமாயிருக்கும், கேட்கக்கூடிய மக்களுக்கும் அந்நியமாயிருக்கும். நான் அந்த வார்த்தைகளை கை கொண்டு உபதேசம் பண்ண ஆரம்பித்தால் அந்த வார்த்தைகள் எனக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையின் ஆழமான காரியங்களை அறிந்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற சகல விதமான நிலைகளை தெளிவாக மக்களுக்கு முன்பதாக உபதேசம் பண்ண என்னால் முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை நமக்கு சொல்றாரு அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டம் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால் அந்த வார்த்தைக்கு முன்பதாக உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி வைத்து பாருங்கள். இந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தகுதி இருக்கிறது, இதை நான் பேச முடியுமா முடியாதா, இந்த வார்த்தை என்னை முதல் காரியம் நியாயம் விசாரிக்கிறது உண்டானால் இந்த வார்த்தை என்னை குறித்து என்ன காரியத்தை பேச துவங்கும். இப்படி நான் ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு அறிவு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தால் அந்த வார்த்தைகளிலே வல்லமையாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய பிரசங்கத்துடைய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே அந்த பிரசங்கம் மனுஷனுடைய மனதை தொடாது இருக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடான விதத்தில் மையான அந்த சூழ்நிலைகள் யாவற்றையும் பார்க்க முடியும். ஏதோ வர்றாங்க, ஏதோ வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னா அநேக விதமான திருச்சபைகள் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டு கொண்டே வர ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஏன் இந்த வார்த்தைகள் மனிதனுடைய மனதிலே எந்த மாற்றத்தையும் தரதில்லை? சும்மா வர்றாங்க, சபைக்கு வர்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க, திரும்பி எழுந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகள் எந்த விதமான மாற்றத்தையும் தராமல் வந்தவண்ணமாகவே ஜனங்கள் திரும்பி போவதற்கு என்ன காரணம்னா, இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய போதகன் அந்த வார்த்தைகளை சரியான விதத்தில் பயன்படுத்தாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த வார்த்தைகள் அதற்குரிய கிரியைகளை மக்களுடைய மனதிலே உருவாக்குகிறது இல்லை. எந்த விதமான தாக்கத்தையும் இந்த வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய அந்த வல்லமைகளை இழக்கக்கூடியதாய் காணப்படுகிறது பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தையை நீ பேசுனா அந்த வார்த்தை மனுஷனுடைய மனதிலே ஒரு தாக்கத்தை உருவாக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போகாத அளவிற்கு ஏதாகிலும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தின் நிலை அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக முதல் விஷயம் என்னை நான் நிறுத்தி வைத்து பார்த்து இந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாய் வாழுகிறேனா, இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தை என்னை நியாயம் தீர்க்கிறது உண்டானால் நான் இந்த வார்த்தைக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இந்த வார்த்தை என்னை குறித்து மெய்யாகவே நியாய தீர்ப்புகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி நான் என்னை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை சரியான விதத்தில் நான் பயன்படுத்த துவங்கினால் இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாகவும் வியர்த்தமாகவும் போய்விடாத அளவிற்காக வார்த்தைகள் வல்லமை பெற்றதாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப திருச்சபைகள் இந்த நாட்களுக்கு எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் தூங்கி விடுகிறதுக்கு என்ன காரணம், என்ன விதமான விஷயத்தை இங்கே பேச முடியும் அப்படின்னா வார்த்தைகள் ஆண்டவராக தேவனுடைய சாரத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள் நேரடியாக மக்களுக்குள்ள வரல, இந்த வார்த்தைகள் என் மூலமாய் ஜனங்களுக்குள்ளாக வருகிறது. நான் அந்த வார்த்தைகளை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால மக்களுடைய
மனசுல மாற்றம் வரல. அப்போ முதல் காரியம் எங்க தப்பு இருக்கு அப்படின்னா வார்த்தைகள்ல பிழை இல்லை, மக்களுக்குள்ளும் எந்த விதமான குறைவும் இல்லை. யார் மூலமாய் வார்த்தைகள் வருகிறதோ அவனுக்குள் காணப்படக்கூடிய பிழைகள் சரியாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த வார்த்தைகள் அதே விதமான சாரத்தோடும் அதே விதமான வல்லமையோடும் மக்களுக்கு மத்தியிலே கடந்து போய் பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம், ஒரு சபையினுடைய போதகன் செய்யக்கூடிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரசங்கத்தை நான் செய்கிறதுக்கு முன்பதாக அந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேனா, இந்த வார்த்தைகளை நான் பேசக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே தகுதியினுடைய அடிப்படை இருக்கிறதா, நான் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறது உண்டானால் இந்த வார்த்தைகள் ஒருவேளை என்னை நியாயம் விசாரிக்கக்கூடியதாய் விளங்குமா, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாகவே கலப்பில்லாமல் நான் பேச ஆரம்பித்தால் இந்த வார்த்தைகள் அதனுடைய முழு மகிமையை ஜனங்களுக்கு முன்பதாக உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய திருச்சபையில் நீங்க பார்த்தீங்கன்னா சபையில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் உருவாக்காமல் அதே சபையில சண்டை, அதே பிரச்சனை, அதே வேதனை, அதே விதமான அதாவது அந்த போட்டியினுடைய மனப்பான்மை, அது அநேக விதமான மக்கள் தங்களை உயர்த்தக்கூடிய நிலை, இப்படி நிறைய விஷயங்களை நிறைய காரியங்களை நீங்களும் நானும் கண்கூடாக இந்த காரியங்கள் யாவற்றையும் கற்று உணர முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரசங்கம் பண்ணக்கூடிய தேவனுடைய மனிதன் அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையா சொல்லணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லப்படாததற்கு அதுக்கு என்ன காரணத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் எந்த மாற்றத்தையும் தரல. என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தராது இருக்கக்கூடிய வார்த்தை மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஒரு நாளும் உருவாக்காது. அப்போ முதல் காரியம், ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக வார்த்தைகளுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது போதகர்களுக்கு உண்டான முதல் கடமை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நிதானம் வாசிக்கிறேன், கவனிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இரண்டாவது காரியம், ஒரு போதகனுக்குரிய முக்கியமான கடமை என்ன? இன்னைக்கு ஒரு போர்ஷனை ஒரு அந்த போதகர்கள் யாவரும் அப்படி மறைத்து இன்னொரு காரியத்தை மட்டுமே மற்ற மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக வரும். நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேடி வர ஆரம்பிக்கும். எல்லா நிலைகளிலும் நீங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் லாபகரமான முன்னேற்றத்தை கர்த்தராகிய தேவன் தருவார். ஆனால் இந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ போதனை எப்படிப்பட்டதா இருக்கணும் பாருங்க, எல்லா நிலைகளையும் நீங்கள் மக்களுக்கு முன்பதாக சொல்லணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறது உண்டானால் அவன் எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணம் அடையக்கூடிய மனுஷனா மட்டுமல்ல, அவன் தரித்திர நிலைகளிலும் கடந்து போகும்படி உருவாக்கப்பட்டவன். அவன் அநேக விதமான உச்சிதமான நன்மைகளை பெறும்படிக்காக மட்டும் ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்தினாலே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நிர்வாணியாய் பசியாய் பட்டினியாய் கர்த்தராகிய தேவனை பின்பற்றும்படிக்காக அழைக்கப்பட்டவன் என்கிற ஒரு உண்மையான முக்கியமான பகுதியை ஜனங்களுக்கு முன்பதாக இந்த நாட்களிலே நிறைய போதகம் செய்யக்கூடிய மக்கள் மறைத்து பேச ஆரம்பிக்கிறார். நீங்க ஆண்டவராகிய தேவனுக்குள் வருகிறது உண்டானால் ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் உன்னை உருவாக்குவார். நீ ஒரு வீடு வச்சிருந்தேன்னா கர்த்தருடைய நாமத்தினால இனி ஒரு லைன் வீடு நீ கட்டி வாடகை விடக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை கர்த்தர் இப்படித்தான் ஜனங்களுக்கு முன்னால் ஏமாத்துறாங்க. ஆனா வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன், அநேக விதமான பரிபூர்ணம் அடைவும் பட்டினியாய் இருக்கவும் நான் போதிக்கப்பட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு போதகன் என்ன விதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா நிலைகளிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பிக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம். அப்போ ஒரு போர்ஷனை மறைச்சிட்டு இன்னொரு போர்ஷனை நீங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை வாழ்க்கையிலே சில இழப்புகள் வரக்கூடிய நேரத்தில் அவன் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போயிடுவான். ஏன்னா இன்னொரு போர்ஷன் நமக்கு தெரியாது தானே. ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க, எல்லா நிலைகளிலும் மனரம்யமான வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி கர்த்தருக்குள் ஆண்டவராகிய தேவனுக்குள் அவன் சந்தோஷமாய் காணப்பட வேண்டியது அவசியம். யோபுனுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அநேக விதமான நன்மைகளை பெற்ற யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பிரமமாய் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். எல்லா நன்மைகளையும் ஒரு நாளில் யோபு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே
நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் தந்தார், கர்த்தராகிய தேவன் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நிலைகளிலும் மனரம்யமான ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் பழக்க வைக்க வேண்டியது அவசியம். ஆனா இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல ஜனங்களுக்கு என்ன போதகங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை மட்டும் பேசுகிறார்களே தவிர, கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறதால் வரக்கூடிய பாடுகளையோ, தரித்திரங்களையோ, வேதனைகளையோ, இழப்புகளையோ, நஷ்டங்களையோ ஜனங்களுக்கு முன்னால சொல்றதில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய ஆண்டவராகிய தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்பதை கற்று உணர வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் 2 நிலைகளையும் போதிக்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனங்களை எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் இந்த போதகர்கள் என்ன காரியத்தை செய்றாங்க? ஒரு போர்ஷனை பேசிட்டு இன்னொரு போர்ஷனை அவர்கள் மறைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவன் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அதுக்கு யாரு காரணம்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அதற்கு யார் காரணம் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை திரித்து பேசின சபை போதகன் தான் காரணம். அப்ப வசனத்தை வசனமா நீங்க பேசுகிறதுக்கு பழக வேண்டியது அவசியம். என்ன போதகத்தை கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த போதகத்தை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் தெளிவான விதத்தில் நீங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக விளங்கி காண்பிக்கணும். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை தருவார், உண்மைதான். ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் பல நேரங்களில் நீங்களும் நானும் பாடுகளின் கூடாக பயணிக்க வேண்டியது அவசியம். அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சில நேரங்களில் நீங்கள் பட்டினி கிடக்கவும், சில நேரங்களில் அநேகம் விதமான உங்கள் ஆடை ஆபரணங்கள் யாவற்றையும் இழந்து நிர்வாணிகளாய் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட முடியும். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா நிலைகளையும் ஒரே மாதிரியாக நீங்கள் ஆசரிக்கக்கூடிய அளவிற்கு மனரம்யமாய் இருக்க நீங்கள் பழக வேண்டியது அவசியம் என்கிற உண்மையான சத்தியத்தை அவர்கள் ஒளிவு மறைவில்லாமல் ஜனங்களுக்கு முன்பதாக போதிக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட நிலைகள் தான் இந்த கடைசி நாட்களில் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதாவது முக்கியமான சில விஷயங்களை நாம் மறைத்து வைத்துக்கொண்டு அநேகம் விதமான மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், அதை மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிற்க முடியாதவனாய் அவன் பலவீனப்பட்டு விழுந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வசன காரணம் இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களும் காரணம் அல்ல, உபதேசம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய போதகன் தான் இதற்கு முழுக்க காரணமாய் இருக்க ஆரம்பிக்கின்றான். அப்ப எல்லா விஷயத்தையும் தெளிவான விதத்தில் போதிக்கக்கூடியவனாய் அந்த போதகன் காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக அவன் உபதேசங்கள் யாவற்றையும் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு போர்ஷனை மறைச்சு இன்னொரு போர்ஷனை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் அல்ல, எல்லா விதமான காரியங்களையும் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க, அதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்கிற கர்த்தருடைய வேத வாக்கியத்திற்கு இணங்க சரியான விதத்தில் மக்களை வழிநடத்த வேண்டியது போதகனுடைய 2வது கடமை. 3வது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்படின்னா, 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். 3வது போதகனுக்குரிய முக்கியமான 3வது காரியம் என்ன அப்படின்னா, அவன் எந்த விஷயத்திலும் போய் பேசக்கூடாது. இல்லாத காரியங்களை இட்டுக்கட்டி பேசுகிறது அது தேவனாகிய கர்த்தருக்கு புறம்பான ஒரு விஷயம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதக்கூடிய அந்த நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், என் பொய் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது உண்டானால் இனி நான் பொய்யன் என்று தீர்ப்பிடப்படுகிறது எப்படி அப்படின்னு கேட்பார். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டியது அவசியம். இதுல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை திரித்து பேசக்கூடிய எந்த நிலைகளின் ஊடாகவும் மக்களுக்கு முன்பதாக அநேக விதமான பொய்யான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை பேசாதிருக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்று கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். பல விஷயங்களை நான் புரியாத அநேக விதமான காரியங்களை நான் புரிந்ததை போல பொய்யாய் ஜனங்களுக்கு முன்பதாக திரித்து பேச ஆரம்பித்து விடுகின்றேன். இந்த பொய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மனுஷனுடைய மனசுல கர்த்தராகிய தேவனை பற்றி அவதூறான பலவிதமான சிந்தனைகளை இந்த பொய்யானது உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பொய் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது பொய்க்கு பிதா பிசாசு என்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். இந்த பிசாசு ஒரு மனுஷனுடைய வார்த்தையின் மூலம் அவனுக்குள் மக்களுடைய மனதிற்குள் அநேக விதமான வித்துக்களை விதைக்கிறது உண்டானால், அந்த பிசாசனுடைய விதைகள் எப்படிப்பட்டது? தேவனாகிய கர்த்தரையும் அவனையும் 2 துண்டாய் பிரிக்கக்கூடிய வல்லமை பெற்றது.
அப்ப நீங்க கர்த்தருடைய வசனம் சொல்லாத ஏதாகிலும் ஒரு கருத்துக்களை நீங்களாக யூகித்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் பல நேரங்கள்ல இந்த கர்த்தருடைய வசனங்களை நாம் யூகித்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய சொந்த அறிவுல பல காரியங்களை பற்றி நான் மக்களுக்கு முன்பதாக விளக்க முற்பட ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாய் பல காரியங்களை விளக்கும்படிக்காக மக்களுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் யாவற்றையும் பேசும்படி நான் கலந்து போகிறேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய மனுஷிகமான வார்த்தைகளின் மூலம் வரக்கூடிய எந்த விதமான காரியத்தையும் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பகுக்க ஆரம்பித்தால் அங்க நிறைய பொய்கள் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் பகுத்து பேசுகிறது எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் தொட்டாலே அது முழுவதும் தவறாகவே மெய்யாகவே மக்களுக்கு முன்பதாக பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போதகனும் அவன் போதிக்கிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அதாவது கர்த்தருடைய வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியினால் தான் தேவனுடைய மனிதர்கள் ஆவியிலே ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி வேத புஸ்தகமாக எழுதி வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த ஆத்தரின் மூலமாக எழுதப்பட்ட ஒன்று. இந்த எல்லா விதமான காரியத்திற்கும் உரிய பல விதமான நிலைகளை நமக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த ஆவியானவராகிய தேவன் ஒருத்தர் தான். இவருடைய உதவி இல்லாமல் உங்களுடைய சொந்த யூகத்தின் மூலமாய் ஏதாகிலும் ஒரு கருத்துக்களை நீங்கள் பேச ஆரம்பித்தால் அவைகள் எல்லாம் முற்றிலும் தவறானவைகளாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சு அது மக்களுடைய மனதிலே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களையும் பொய்களையும் உருவாக்க துவங்கி ஆண்டவராகிய தேவனை மனிதர்கள் நம்புகிறதை விட்டு தேவனை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகளை அவனை அறியாமல் உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு போதகனுக்குரிய மூன்றாவது கடமை என்ன அப்படின்னா, எல்லா நேரத்திலும் சபையில் இருக்கக்கூடிய மக்களும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பயன்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான பொறுப்பிலே காணப்படக்கூடிய மக்களும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமைகளை பயன்படுத்த வேண்டும். அதுல குறிப்பாக சபையிலே உபதேசம் பண்ணக்கூடிய போதகம் பண்ணக்கூடிய போதகர்கள் 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை பயன்படுத்தினால் மட்டும்தான் அவர்கள் அந்த பிரசங்கத்தை சாரமுள்ள வார்த்தைகளாக பேச அவர்களால் முடியும். ஒரு ஒரு மருத்துவனுடைய கையில் நம்ம ஒரு கத்தியை நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கத்தியை பயன்படுத்தி மக்களுடைய உயிரையும் வாங்க முடியும், மக்கள் உயிர் போகக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்களுடைய ஜீவனையும் காப்பாற்ற முடியும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து. இதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையும் கூட. அதை நீங்கள் 2 விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று, அவருடைய ஜீவனை எடுக்கக்கூடிய அளவிற்கும் அதாவது இந்த கர்த்தருடைய வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்தலாம். அவனுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்காகவும் இந்த வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய ஊழியத்தை பொறுத்து அமைக்கப்படுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய சபையை மெய்யாகவே நடத்தக்கூடிய போதகனுடைய பொறுப்பிலே காணப்படக்கூடிய ஒன்று. இந்த கத்தியை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு மெய்யாகவே வழிநடத்தக்கூடிய ஆவியானவரின் உதவிகளோடு கூட நான் செயல்படுத்த ஆரம்பிச்சா இந்த கத்தியை நான் சரியாய் பயன்படுத்தி உயிர் போகக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனை நான் காப்பாற்ற ஆரம்பிச்சிருவேன். ஒருவேளை நான் ஆவியானுடைய உதவி இல்லாமல் என்னுடைய சொந்த யூகத்தின்படி நான் இந்த கத்திகளை பயன்படுத்துகிறது உண்டானால், நல்ல மனிதனாக காணப்படக்கூடிய அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவனுடைய ஜீவனை நான் எடுத்து போட ஆரம்பிச்சிடும். இந்த 2 நிலைகளும் யாரை பொறுத்து அமைக்கப்படுதுன்னு சொன்னால், அந்த கத்தியை பயன்படுத்தக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரனாய் காணப்படக்கூடிய போதகனை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. அவன் எதை பொறுத்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்த போகின்றான். ஒருவனை இடரப்படுகிறது இந்த வார்த்தை தான், ஒருவனை கட்டி எழுப்புகிறது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தைகளை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்களோ அதை பொறுத்து தான் சபையினுடைய அந்த சகல விதமான அஸ்திபாரங்களும் கட்டப்படுகிறதும் அல்லது சபையினுடைய அஸ்திபாரங்கள் இடிக்கப்படுகிறதையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு போதகம் பண்ணுகக்கூடிய ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக எல்லா விதமான தன்மைகளையும் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனை இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாமல் ஏதாகிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் எடுத்து பேச ஆரம்பித்தாலே மக்களுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு அவன் தீங்கு விளைவிக்கும் ஒரு போதகனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த ஆவியானவராகிய தேவனுக்குத்தான் தெரியும் யாருக்கு எந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும், யாருக்கு எந்தெந்த விதமான வார்த்தைகளை பேசினால் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான தீமைகளிலே நின்று அவன் வெளியேற்றப்பட்டு கடந்து வருவான். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வழிகளிலே அவனை நடத்தக்கூடிய மார்க்கங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமாய் அறியக்கூடியவராய் விளங்குகிறதுனால இந்த ஆவியானவராகிய தேவனை மற்றவங்க பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, ஆனால் சபை போதகன் கட்டாயம் அவரை
அவரை வந்து பேசாமல் இருக்கவே விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவரை பயன்படுத்தி அவருடைய கருத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை மக்களுக்கு முன்பதாக பேசினால் மட்டும்தான் மக்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அவர்கள் தன்னுடைய சபையிலே திருச்சபையிலே பார்க்க முடியும். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான்காவதாக நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 4வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுது வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். பேசப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பக்தி விருத்தியை தூண்டக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவனை பற்றியதான ஐயங்கள் யாவற்றையும் அப்புறமாக்கக்கூடிய அளவிற்காக நிறைய மனுஷங்க, அந்த திருச்சபையில் வரக்கூடிய மனிதர்கள் பலவிதமான ஐயங்களோடு கூட, இந்த ஒரு பிரச்சனையோடு கூட நான் திருச்சபைக்குள்ளாக வருகிறேன், இந்த பிரச்சனையை கர்த்தராக தேவன் தீர்ப்பாரா, அவனுக்கு அநேக விதமான சந்தேகங்கள் உள்ள இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசனுடைய போராட்டம் இருக்கிறது, இந்த பிசாசனுடைய போராட்டத்தை தீர்க்கும்படிக்காக சபைக்குள்ள வர்றேன். இந்த சபையிலே வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலம் இந்த போராட்டம் தீர்க்கப்படுமா? என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாமல் எவ்வளோ தூரம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாலும் இந்த வியாதியினுடைய அந்த பலவீனம் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மெய்யாகவே உருக்குலைய பண்ண ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். இவைகளிலிருந்து நான் காப்பாற்றப்படுகிறது எப்படி? பாவத்தை விட்டு விலக முடியல. இப்படி பலவிதமான ஐயப்பாடுகளோடு கூட வரக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் பக்தி விருத்தியை உருவாக்கி, நீ என்ன நோக்கத்திற்காய் வருகிறாயோ அந்த நோக்கம் நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தன்மைகளுக்கு என்ன காரியத்தை செய்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள் மாற்றப்படும் என்கின்ற சரியான சொல்யூஷனை அந்த வார்த்தைகள் யாவும் அறிவிக்க வேண்டியது அவசியம். சும்மா வந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி நம்ம வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அதில் என்னென்ன விதமான காரியங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையான, ஏன்னா அதனால தான் கர்த்தராக தேவன் பேசும்போது நீங்கள் வந்து எல்லா விதமான மக்களுக்கு முன்பாக பல விதமான ஊழியத்தை செய்யுங்க, ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் போதகர்களாக மாற்றப்படாத படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா ஒரு போதகன் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனை தேடி பலவிதமான மக்கள் வருவாங்க. அந்தந்த மக்களுக்கு ஏற்ற விதமான சொல்யூஷன் அவன் சொல்லும்படிக்காக தேவனுடைய அந்த உதவியோடும் ஒத்தாசையோடும் காரியங்கள் யாவற்றையும் அறிவுறுத்த வேண்டியது அவசியம். அதில் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு ஆர்கன் நீங்கள் வந்து டச் பண்ணும்பொழுது வேறொரு ஆர்கனில் வேறொரு விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ வந்து என்ன செய்ய வேண்டியது அவசியம், இந்த ஆர்கனை நான் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன், மற்ற ஆர்கனை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்லி அவன் தன்னுடைய மனதில் யோசித்து இவைகளின் மேலே முழு கவனத்தையும் செலுத்துகிறது உண்டானால் மற்ற ஆர்கன்கள் மெய்யாகவே செயலிழந்து போய் அந்த மனுஷனுடைய ஜீவன் அவனை விட்டு கடந்து போகுதுன்னு பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு ஆர்கனை தொடக்கூடிய நேரத்தில் என்னென்ன விதமான பாதிப்புகள் அந்த உடல் உறுப்புகளிலே காணப்படுகிறது பார்க்கணும். எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து இதுல இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறது உண்டானால் வேற ஆர்கன்ல என்ன மாற்றம் வருகிறது, அதற்குரிய சொல்யூஷனை நான் உருவாக்க வேண்டும், இதற்குரிய சொல்யூஷனை உருவாக்க வேண்டும். இப்படி எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறது ஒரு மருத்துவனுடைய கடமை மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபை, அந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு போதகனுக்கு என்ன கடமை அப்படின்னா வந்து ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை தொடும்போது வேறொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். இவன் வந்து இந்த மனுஷனுக்கு தான் நிறைய காரியங்களை பேசுகிறானே தவிர என்னை பற்றி அவன் அக்கறையற்றவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். சில மார்க்க பேதங்கள் திருச்சபையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவனையும் நான் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் நடத்தணும், அவனையும் நான் விடாது இருக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு போதகத்துல எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான பக்தி விருத்தி நிறைந்த ஒரு வார்த்தைகளை நான் பேச பழக வேண்டியது அவசியம். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து வர முடியும்னா, என்னுடைய மாம்ச அறிவினால் எல்லா மனிதனுக்கும் தேவையான காரியத்தை நான் மெய்யாகவே யூகிக்கிறது முடியாது, கஷ்டம். ஏன்னா அதாவது ஒரு மனுஷனை நான் பார்க்க முடியும், எல்லா விதமான திருச்சபையில காணப்படக்கூடிய எல்லா மனிதனையும் நான் கண்காணிக்கிறது எப்படி? இவன் இந்த வார்த்தைகளில் இடருண்டு போக ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அந்த மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறது எப்படி? இந்த மனுஷன் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகக்கூடியவனாய் காணப்படுகிறான், இவனை நான் ஆராய்ந்து பார்க்கிறது எப்படி? இப்போ ஒரே நேரத்தில் எல்லா மனிதனுடைய நிலைகளையும் ஆராய வேண்டும் என்றால் அதற்கு என்னை காட்டிலும் வேறொரு விசேஷமான ஒரு சக்தி எனக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும். இந்த உதவியும் ஒத்தாசையும் என்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் எல்லா மனிதனுக்கும் தேவையான காரியங்களை நான் ஒருவனாக நின்று பேசுகிறது கடினம்.
அப்போ அதுவும் பேசுறது எப்படி பேச வேண்டும்? சும்மா எல்லா விதமான மக்களுக்கும் ஒருத்தர் வந்து இடறி போனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, ஒருத்தர் விழுந்து போனால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி நம்முடைய அந்த வார்த்தைகள் யாவற்றையும் தான் தோன்றித்தனமாக பேசக்கூடிய ஒரு மக்களாக இல்லை, கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பக்தி விருத்தியை உருவாக்கக்கூடிய அளவிற்காக கர்த்தர் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி சபையார் அத்தனை பேரும் அறிவுறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வார்த்தை தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த ஒரு வார்த்தை அநேகருடைய பக்தியை ஆண்டவராகிய தேவனுக்குள் விருத்தி அடைய பண்ண ஆரம்பிக்கிறதை பார்ப்போம். இதுதான் ஒரு திருச்சபையிலே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சபையினுடைய போதகனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் அநேக விதமான மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களுடைய தேவைகளையும் ஆண்டவராகிய தேவன் பூர்த்தி அடைய பண்ணும்படிக்காக எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான வார்த்தைகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதுல இடறி போகக்கூடிய மனிதர்கள் என்கின்ற எந்த விதமான சூழலையும் பார்க்க முடியாது. பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் அங்க அநேகம் பரிசேய மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, சதுசேய மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, வேதபாரகர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் என் மேல் கல்லெறியும்படிக்காய் கடந்து வரீங்கன்னு கேட்கிறார். உடனே அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ செய்யும் நல்ல கிரியைகளின் நிமித்தமாகவும் நீ சொல்லக்கூடிய போதனைகளின் மூலமாகவும் அல்ல, நீ மனுஷனாய் இருக்க உன்னை ஆண்டவராகிய தேவனுக்கு ஒப்பாக பேசுறாய் பார்த்தியா, இந்த ஒரு காரியம்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்லப்படக்கூடிய எல்லா போதகமும் எல்லா மனிதனுக்கும் உரியதாக காணப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரக்கூடியதாய் விளங்கிற்று. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல ஒரு திருச்சபையை நடத்தக்கூடிய ஒரு போதகனுடைய வாயில எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு தேவையான அறிவு நிறைந்த வார்த்தைகளை தேடுவாங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை அவங்க தேடுவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் இடரப்படக்கூடிய காரியம் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது உண்டானால் உண்மையிலே அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் இழந்து போய் உடைந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு முன்னால கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த வார்த்தை பக்தி விருத்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்குமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த ஒவ்வொரு விதமான காரியங்களும் நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவைகளை எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக நான் பேச ஆரம்பித்தால் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால், அந்த வார்த்தைகளுக்கு பேரே பக்தி விருத்தி அடையக்கூடிய வார்த்தைகள், அந்த நல்ல வார்த்தைகள் இருக்கிறது உண்டானால் அதையே கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமாக நீங்க பேசுங்க. அவர்களை இடரக்கூடிய அளவிற்கான காரியங்களை பேசாதீங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறது பிரயோஜனமாக இருக்குமா, இந்த பார்த்தைகளின் மூலம் அவர்கள் எழுப்புதலை பெறுவார்களா, இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனோடு கூட ஊன்ற கட்டப்பட ஆரம்பிப்பாங்க என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அலசி ஆராய்ந்து பார்த்து வார்த்தைகளை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப ஒரு போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுக்கு எத்தனை விதமான வேலை இருக்கு பாருங்க. சில இடங்களில் போதகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு செய்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க முடியாத வந்துருவாங்க. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய நாளில் கணக்கு சொல்லணும். நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தை இந்த இத்தனாம் தேதி என்றைக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு கர்த்தர் கேட்பாரு. இந்த வார்த்தைகளின் மூலம் இத்தனை விதமான ஜனங்கள் இழகி போக ஆரம்பிச்சாங்க. இத்தனை விதமான ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு அவர்கள் விலகி போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. இத்தனை பேர் ஆண்டவராகிய தேவனுடைய நன்மைகளை பெரும்படிக்காய் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓ வாயில இந்த வார்த்தை நான் போட வேண்டும் என்று வைத்திருந்தேன், ஆனால் நீயோ என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்காம உன் மனம் போன போக்கின்படி வார்த்தைகளை பேசி பலவிதமான மக்களுடைய மனதை கல்லை போல உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்தாய். அப்ப இதற்குரிய கணக்குகளை யார்கிட்ட கர்த்தராகிய தேவன் கேட்பார் என்றால் சபை நடத்தக்கூடிய கர்த்தருடைய போதகனுடைய அவனுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் கேட்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு காரியத்தை நம்ம சொல்றதுக்கு முன்னால இந்த காரியத்தின் மூலமாக மக்களுடைய மனம் பக்தி விருத்தி அடையுமான்னு பாருங்க. பக்தி விருத்திக்குரிய அந்த வார்த்தைகள் இருந்தாலே அதை நம்ம எப்படி பேச வேண்டும், வந்தவுடனே அந்த வார்த்தைகளை அப்படி நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட்டடா பேசுகிறது அல்ல, அதையே கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமாக நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். ரொம்ப ஞானமாக அதாவது அதுல வந்து ஒரு காரியத்தை லேசா நம்ம வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை உள்ள வந்துச்சுனாலே போதும், அந்த சபையிலே காணப்படும் ஒட்டுமொத்த மக்களும் இடருண்டு போக ஆரம்பிக்கிறத பார்த்துருவோம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த போதகனுக்கு ரொம்ப முக்கியத்துவமான பொறுப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறதுனால அவன் சின்ன ஒரு இடரலுக்குரிய காரியத்தை கூட ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் உருவாக்கி விடக்கூடாது. இன்னொரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 26வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக கவனிச்சு பாருங்க.
அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். போதகனுக்குரிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா அவர்களை இருளை விட்டு வெளிச்சத்திற்கு நேராகவும், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக அவர்களுடைய கண்களை இவர்கள் திறக்க வேண்டியது அவசியம். கண்கள் திறக்கப்படாம தான் திருச்சபையில மக்கள் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல, கர்த்தராகிய தேவனுடைய காரியம் தெரியல. கண்கள் திறக்கும்படிக்காக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுடைய கண்கள் திறந்து எதை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்கிறதை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கான அந்த அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த வேண்டியது அவசியம். பிரசங்கம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. அந்த பிரசங்கத்துல அவன் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனை முழுவதும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றத்தினூடாக கடந்து போகும். அதுதான் ஒரு பிரசங்கத்துல ஒரு முழுமை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஒவ்வொரு பிரசங்கத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய நேரத்துல இப்ப பாருங்களேன், இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால பரலோக ராஜ்யம் என்கிறதை பற்றி யாரும் அறியாத ஒன்று, ஒண்ணுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. பிதாவாகிய தேவன் என்கிறதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனங்கள் என்றால் எப்படிப்பட்டது, கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமை என்றால் எப்படிப்பட்டது யாருக்குமே தெரியாது. இப்ப ஆண்டவராகிய தேவன் அந்த அந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக முதல்ல உள்ள வரக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களும் உலக ரீதியாக ஆண்டவராகிய தேவனை தங்கள் தேவைகளுக்காக மட்டும் ஆசரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு முன்னால இப்ப ஆவிக்குரிய நிலைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்க போகின்றார். இதுக்கு முன்னால் ஆவிக்குரிய தன்மையினாலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே தெரியாது. ஆவிக்குரிய நிலைனா தெரியாது, சும்மா வருவாங்க, நிற்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளிலே காணப்படக்கூடிய 2 வசனத்தை பேசுவாங்க, அவ்வளவுதானே தவிர ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்னென்ன விதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கின்ற ஒரு புதிய செய்தியை கர்த்தராகிய தேவன் பேச போகின்றார். இப்ப நான் உங்களுக்கு பேசுறதுக்கும் இயேசு கிறிஸ்து அதனால பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்ப நம்ம நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம். அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறது ஈஸி. ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய அதாவது ஒரு புதிய உபதேசம் ஒன்றை ஜனங்களுக்கு முன்னால பேச போகிறார். அப்போ மக்களுடைய மனம் அவைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் அறியக்கூடியவராக இருக்க ஆரம்பிச்சதுனால அவர் என்ன செய்கின்றார் பாருங்கள், ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் ஆழங்களை அவர்கள் கற்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உபதேசம் பண்ண துவங்குகின்றனர். அதனாலதான் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அப்போஸ்தலருடைய நிலைகளை பாருங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடிய தொழில்களில் யாவற்றையும் செய்யக்கூடிய அந்த அப்போஸ்தலர்கள் உலக ரீதியாக ஆண்டவராகிய தேவனை வாரந்தோறும் போய் மட்டும் சந்திக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள். அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்றாலும் கூட கடைசி ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால என்ன நடக்குது பாருங்க. சீஷர்கள் எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுடைய சகல விதமான ராஜ்யங்களை பற்றி அறிவுள்ள ஒரு மக்களாய் உருமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவங்க இப்ப மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை பற்றி. பல ஜனங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஜனங்கள் அவங்கள பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. தேவராஜ்யம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பரலோக ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவு உண்டாக்கக்கூடிய பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பதாக போதிக்க ஆரம்பிச்சதுனால இவைகளை கற்றுக்கொண்ட சீஷர்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி தெளிவான வார்த்தைகளை ஜனங்களோடு கூட பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரசங்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தெளிவை உருவாக்கக்கூடியதாக, கண்களை திறக்கக்கூடியதாக. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த காரியம் அவனுக்கு தெரியாது. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய கண்களை திறக்கக்கூடியதாக, அதனுடைய புதிய பரிமாணத்தை அவன் உணரக்கூடியதாக காணப்பட வேண்டியது அவசியம். பழைய காரியத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது அல்ல. ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த விஷயத்தை பற்றி அவன் அறிவுள்ளவனாய் மாற்றத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பித்து விடுகின்றான். அதுதான் ஒரு நல்ல ஒரு செய்தி. ஒரு செய்தி நான் கேட்டேங்க. இந்த செய்தியினுடைய காரியம் போன வாரத்துக்கு முதல் வாரம் அதே செய்தி தான் அவர் பேசுகிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதே செய்தி தான் திரும்ப திரும்ப அவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரே தவிர ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உங்களால் பின்னாலும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அந்த பிரசங்கத்தினுடைய முடிவிலே அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய், அதுல ஆண்டவராகிய தேவனுடைய புதிய கருத்துக்களை உணரக்கூடியவனாய் அவன் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். புதிய புதிய விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய அநேக விதமான பரிமாணங்களை புதிய விதத்தில் அவன் காணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இதுதான் ஒரு செய்தியினுடைய முக்கியமான சாரம்.
ஒரு செய்தியை நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்கு முன்னால இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய எந்த விதமான பரிமாணத்தை நான் அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும். அதை அவர்கள் விளங்கக்கூடிய அளவிற்காக நான் அவர்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். அதை அவர்களுக்கு விளங்க காண்பிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் அந்த பரிமாணத்தை நான் விளங்கி இருக்கணும். நான் விளங்கினா தான், நான் அந்த காரியத்தை அறிய ஆரம்பிச்சா தான் மற்ற மக்களுக்கு அவைகளை பற்றி தான் தெளிவான காரியங்களை, தெளிவான ஸ்ட்ரக்சரை நான் முன்பதாக வெளிப்படுத்த முடியும். நான் அந்த காரியத்தை அறியாது இருக்கிறது உண்டானால் இனி அவைகள் அந்த அந்த காரியங்களை பற்றி மற்ற மக்களுக்கு முன்பதாக சொல்கிறது எப்படி? அதனால தான் இன்றைக்கு நிறைய திருச்சபையில் வரக்கூடிய மக்கள் அதே வண்ணமாகவே காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துவை பற்றி புதிய புதிய பரிமாணங்களை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தாலே சபைகள் நிரம்பி வழி ஆரம்பிக்கிறதையும், சபை கூடி வரக்கூடிய தன்மைகள் ஒரு சடங்காச்சாரமான ஒரு தன்மையாக அல்ல, உண்மையிலேயே அவர்கள் ஆண்டவராகிய தேவனை கருத்தாழமாய் தேடக்கூடிய ஒரு மக்களாகவும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் போதித்த அந்த போதகத்தினுடைய அந்த காரியத்தின் நிமித்தமாக வசனத்தில் போட்டுப்பாங்க, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஏராளமான திரள் ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு இங்கும் அங்கும் திரளாய் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் விட்டு விலகவே இல்லை. ஏனென்றால் புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய பரிமாணங்களை இயேசு பேச ஆரம்பிக்கின்றார். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்றாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பரலோக ராஜ்யத்தை பற்றிதான ஒரு வாஞ்சியும் ஒரு விருப்பம் அந்த நாட்களில் போட்ட அந்த வித்து தான் இன்றைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு அறிவுள்ளவனாக நான் மாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த விதை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு அதுதான் காரணம். அப்போ ஒரு தடவை நீங்கள் போடக்கூடிய அந்த வித்து அநேகம் ஆயிரம் லட்சம் நிறைய அநேகம் விதமான மக்களுக்கு அந்த விதைகள் அநேகம் விதமான பிரயோஜனங்களை தரக்கூடியதாக விளக்குகிறது தான் நல்ல ஒரு உபதேசம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அதுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் ஆயத்தப்பட ஆரம்பித்தா தான் அந்த காரியங்களை தெளிவான விதத்தில் ஜனங்களோடு கூட அறிவுறுத்த உங்களாலும் என்னால் முடியும். நிறைய நேரங்களில் இந்த நாட்களில் திருச்சபை என்று சொன்னால் ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை அவங்க ஆசரிக்கிறாங்க. இல்லை, ஒரு திருச்சபை என்று சொன்னால் ஜனங்கள் சபையிலே கர்த்தராகிய தேவனை பார்க்கும்படி தேடி வரணும். சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அந்த சபை போதகர் அவர் என்ன செய்யிருப்பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய கண்களை திறந்து அவங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறிய முடியாமல் இருளின் பகுதிகளாக காணப்படக்கூடிய பலவிதமான பகுதியை பார்க்க முடியும். அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை நோக்கி அவர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டியது ஒவ்வொரு போதகனுடைய கடமை. அவர்கள் பலவிதமான காரியங்களிலே இருள் நிறைந்த ஒரு மக்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, பலவிதமான போதகங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய மண்டலம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய அந்த மண்டலங்களிலே உருவாக்கப்படக்கூடிய தன்மை என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் தெளிவான விதத்தில் அவன் வெளிப்படுத்தி பேச ஆரம்பிச்சாதான் திருச்சபை ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரவும் பழுகவும் பெருகவும் தக்கதான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சும்மா ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு வார்த்தை பேசுறேன், முடிச்சுட்டு போயிட்டேன், சபையினுடைய நேரத்தை நான் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாகிலும் என்ற வார்த்தை நான் பேசுகிறது உண்டானால் சபையினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது. சபை மெய்யாகவே கெட்டுப்போக ஆரம்பிக்கிறது, வீழ்ந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப ஒரு சபையினுடைய போதகனுக்கு என்ன கடமையை கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க. கண்கள் திறக்கும் ஒரு அனுபவத்தை சபை மக்களுக்கு அவன் உருவாக்கணும். அப்போ அவன் மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருந்தால் தான் மற்றவனுடைய கண்களை திறக்கும் ஒரு அனுபவத்தை நோக்கி அவனால் நடத்த முடியும். இவனே இப்போ கண் சொருகி போன ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால், இவனுக்கே கர்த்தரை பற்றி தெரியாது இருக்கிறது உண்டானால், இவன் கர்த்தராகிய தேவனை மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்துகிறது எப்படி? அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முழுவதுமாய் அறியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக நான் மெய்யாகவே கடந்து போய் மற்ற மக்களையும் அந்த வாழ்க்கையின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறதான் ஒவ்வொரு திருச்சபையினுடைய போதகனுடைய கடமை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே வாசிக்கிறேன். இன்னொரு காரியத்தை பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகத்துல 24வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தை சொல்லுது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அடுத்த ஒரு காரியமாக ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவனுக்குள் யுத்த வீரனாய் இந்த போதகர்கள் தான் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய கடமை பாருங்களேன். நம்ம பைபிளில் நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். ஆடுகளின் பின்பதாக அலைந்து திரிந்த தாவீது, அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆடுகளை மேய்க்கிறது தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அவனுடைய மனதிலே யோசிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவனாய் விளங்க ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததோ அன்றைக்குத்தான் முதலாக அவன் கோலியாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வீரனாக உருவாற்றம் அடைய ஆரம்பிக்கின்றான். இரண்டாவது காரியமாய் சமஸ்த இஸ்ரவேலையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வரக்கூடிய வல்லமை பெற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அவன் மூலமாய் பலவிதமான நாடுகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்ளவும் அநேகம் ராஜாக்களை மெய்யாகவே கொன்று போட்டு ஜெய வீரனாய் உருவாக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைகளை பாருங்க. கர்த்தர் யார் யாரையெல்லாம் தொடுகிறாரோ, ஒவ்வொரு விதமான மனிதனையும் கர்த்தராகிய தேவன் யுத்த வீரனாகவே மாற பண்ண ஆரம்பிக்கின்றார். நல்லா நீங்க வந்து அந்த பைபிளை எடுத்து ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா, யார் யார் மேலெல்லாம் அபிஷேகம் வந்ததோ, அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் இயங்காத ஒரு மக்களாய் அல்ல, அவங்க இயக்கமெல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தது, யுத்தத்திலே பலம் வாய்ந்த ஒரு மக்களாய், கிரிகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தந்திருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில யுத்தத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சபையில நான் போய் உட்கார்றேன். சபையில உட்காரக்கூடிய நேரத்துல 4 ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி என்றால் என்னுடைய அபிஷேகத்தை பற்றி நான் இன்னும் அறிவில்லாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய அபிஷேகத்தை பற்றி பேசுகிறது யாருமே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் என்ன வேலையை செய்ய போகுது, எதுக்காக இந்த அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, இதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஒரு காரியத்தை அறியும்படிக்காக நான் திருச்சபையை நோக்கி நான் கடந்து போகின்றேன். இந்த சபையில போகக்கூடிய நேரத்துல அவர்கள் ஏதோ 2 வார்த்தையை பேசுறாங்க, ஏதோ 2 ஆசீர்வாதத்தை சொல்றாங்க, அப்படி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி என்றால் நான் பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகத்தை நான் முடக்கி வைக்க ஆரம்பிக்கிறதுனால கர்த்தருடைய திட்டம், என் மூலம் உருவாக்கப்படக்கூடிய திட்டம் நிறுத்தி வைக்கப்பட ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்ப இந்த சபையில போகும்போது அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உன் மேல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இது அநேகம் விதமான ராஜ்யங்களை ஜெயிக்கவும், அநேகம் விதமான சாத்தானுடைய ஆளுமைகள் யாவற்றையும் தரை மட்டும் தாழ்த்தவும், கர்த்தருடைய திட்டங்களை ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி உலகத்திலே நிலைநிறுத்தவும் தக்கதாகவே இந்த அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் உனக்கு தந்திருக்கின்றார். உடனே நீங்க கேட்கிறீங்க, இந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்துகிறது எப்படி? இந்த அபிஷேகத்தை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய பலவிதமான வார்த்தையை பாரு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமையினாலே பயன்படுத்தப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துப்பார். ஆபிரகாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நல்ல ஒரு பண்ணை வீடு அமைத்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்கினார். என்றாலும் கூட சோதோம் கொமோரா ராஜாக்கள் பிடிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆபிரகாமை பயன்படுத்தி மகா பெரிய ஜெயத்தை உருவாக்கின கர்த்தர். மோசே எல்லா விதமான காரியத்திற்கும் பயமுள்ளவனாய் காணப்பட்டவன், மக்களோடு கூட பேசக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே அதாவது ஒரு திறமையற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தாவே நீங்க வந்து என்னுடைய சகோதரனை பயன்படுத்துங்கன்னு சொல்ல கேட்கக்கூடிய அந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் ராஜ்யங்களையே ஆட்டி படைக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். எல்லாம் அந்த வசனத்தில் என்ன பண்ணுவோம் பாருங்க, ஒருவருடைய எகிப்திலே காணப்படக்கூடிய ஒருவனுடைய நாவும் மோசைக்கு விரோதமாய் அசைக்கப்படவே இல்லையா. அந்த அளவிற்கு பயமுள்ள ஒரு வாழ்க்கை, பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்டவன் மோசே. இன்னும் யார் யாரையும் சொல்ல முடியும், கிதியோனை சொல்லலாம், சிம்சோனை சொல்லலாம், எப்தாவை சொல்லலாம், இன்னும் அநேக விதமான தேவனுடைய மக்களுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒவ்வொரு மனுஷன் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை ஆண்டவராகிய தேவன் புதிய பரிமாணத்திலே உருவாக்கி, அவர்கள் யுத்தம் அறியாதிருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை யுத்தத்திற்கு ஆண்டவராகிய தேவன் பழக்குவித்து கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர்களை யுத்த வீரர்களாய் உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இப்ப அதே அபிஷேகம் தான் இன்றைக்கு கடைசி காலத்தில் உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனா பெற்றுக்கக்கூடிய அபிஷேகத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ நான் வந்து சபைக்கு போறேன், எல்லா விதமான மக்களும் ஆவியில நிறையிறாங்க, நானும் ஆவியில நிறையிறேன். எல்லா ஜனங்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க, நானும் அந்நிய பாஷை பேசுறேன். சில ஜனங்கள் தரிசனங்களை பார்க்குறாங்க, நானும் சில தரிசனங்களை பார்க்குறேன். அதோடு கூட என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இந்த ஆவியானவர் நான் ஒரு சபைக்கு போறதும், சபையில போய் 4 அந்நிய பாஷை பேசுகிறதும், தீர்க்க தரிசனம் உரைக்கிறதோடும் கூட இந்த ஆவியானுடைய பணி நின்று போய் விடுமா? இல்லை. இந்த ஆவியானவருக்கு இன்னும் பல விதமான வேலைகள், உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய வேலைகள் உண்டு. இந்த வேலைகளை உங்களுக்கும் எனக்கும் அறிவுறுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? இந்த ஆவியானவர் உனக்குள் வந்திருக்கிறதுனுடைய காரணம் என்னப்பா உனக்கு தெரியுமா? தெரியல. நான் இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் ஐயா, அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன், ஆண்டவருடைய அந்த ஆவியினாலே நான் நிரம்பி வெளியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியல. இனி நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த காரியத்தை தேடி அவர் திருச்சபையை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கின்றார். இப்ப இந்த சபையில போதகர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்னன்னு பாருங்க. இந்த ஆவியானவரை பயன்படுத்தி நீ என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? இவர் ஏன் உனக்குள் வந்திருக்கின்றார்? இவர் உனக்குள்ளாக வந்திருக்கின்ற நோக்கம் என்ன? இவைகளை அவர்கள் தெளிவுண்டாக்க பேச ஆரம்பித்தால் தான், வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் உருவாக்கப்படும். இந்த உலகத்திலே பிசாசனுடைய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஜெயத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நிறைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய போதகர்கள் உங்களுக்கு எனக்கு தேவை. இவர்கள் என்ன ஆலோசனைகளை சொல்ல வேண்டும்? உனக்குள் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சாதாரணமானதல்ல. இந்த அபிஷேகத்தினால் தான் உலகத்தை அநேக விதமான ஜனங்கள் கலக்க ஆரம்பிச்சாங்க. பவுல் அப்போஸ்தலனுக்குள் கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் மாதிரி, பேதுரு அப்போஸ்தலனுக்குள் கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் மாதிரி, அந்த நாட்களிலே அப்போஸ்தலனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் மாதிரி பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தராகிய தேவன் உனக்குள் தந்திருக்கிறார். அப்படின்னா நான் என்ன காரியத்தை செய்யணுங்க? உடனே சபை போதகன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக நின்று ஆலோசனைகளை சொல்லுகிறார். நீ போய் பரிசுத்த
ஆவியானவருக்கு முன்பதாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த நேரத்தில் அது உனக்கு மெய்யாகவே வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். இப்படி அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்காக போதகர்கள் காணப்பட ஆரம்பித்தா தான் சபைகள் எல்லாம் நிறைந்து விளைகிறது மட்டுமல்ல, அது எழுந்து பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, அவைகள் இயங்கும் சபையாக, கர்த்தருடைய திட்டத்தை செய்யும் சபையாக காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அந்த சபைகள் இயங்காது இருக்கிறதுக்கு யார் காரணம்? இப்போ பாருங்களேன், சபை போதகன் அந்த அந்த காரியங்களை பற்றி அறிவுறுத்தாததுக்கு ஆரம்பிக்கிறதுனால தான் சபைகள் அப்படி முடக்கத்தின் ஊடாக இருக்க ஆரம்பிக்கிறது. சபையில எந்த விதமான மாற்றமும் வராமல் போகிறதுக்கு யார் காரணம்? சபை போதகன் அந்த காரியங்களை அறிந்து அவர்களை அறிவுறுத்தி அவர்களை சரியான விதத்திலே வளர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் எழுப்புதல் அடையக்கூடியதாக, சபைகள் இயங்கக்கூடியதாக, சபைகள் சாத்தானுக்கு எதிராளியாக புறப்படக்கூடியதாக, அவைகள் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சபையாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு சபைகள் முடங்கி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சபை போதகனாய் காணப்படக்கூடிய மனிதர்கள் தன்னிச்சைப்படியான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தன்மைகளை பற்றி அறிய வேண்டும் என்கிற விருப்பம் கிடையாது. சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தையை போட்டால் போதும். உங்களுக்கே தெரியும், அதாவது அதாவது இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு 2 எலும்புக்கு போட்டால் போதும்னு சொல்ற மாதிரி சபையில் வரக்கூடிய மக்களுக்கு 2 வார்த்தையை சொன்னா போதும். இல்லை, இது கர்த்தராகிய தேவனால் உத்தரவாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், வரக்கூடிய மக்களை நீங்களும் நானும் உயிரடைய பண்ணுகிறது நம்முடைய பணி. வரக்கூடிய மக்களுக்கு அறிவை உருவாக்குகிறது நம்முடைய வேலை. அவங்களுடைய கண்களை திறக்கிறது நம்முடைய பணி. அவங்களுக்கு எந்த விதமான காரியத்தையும் அறியாத ஒரு மக்களாக, ஒரு இருளின் ராஜ்யத்தின் ஊடாக அவர்கள் பயணப்படக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் இருக்க ஆரம்பிக்கிறனால்தான் சபையில நிறைய விதமான ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சா அவர்கள் உலக பிரகாரமான கவலையில, உலக பிரகாரமான அநேக விதமான பாடுகள்ல, வேதனைகளிலே சிக்கி சபைகளிலே ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய ஒவ்வொரு விதமான உலக பிரச்சனைக்காக புலம்பி எழ ஆரம்பிக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், அவர்கள் உலகத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்களும் அல்ல, அவர்கள் பரலோகவாசிகளாய் நினைவு கூறப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். ஆனால் அவர்களை உலக ரீதியாக உருமாற்றம் அடை செய்தது யாருன்னு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக பேசாது இருக்கக்கூடிய போதகர்கள் தான். அப்ப இவங்க மேல எத்தனை விதமான பழியும் பாவமும் உண்டு என்று நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு போதகன் தன்னுடைய கடமையை சரியா செய்யாம போக ஆரம்பிச்சா சபையிலே காணப்படும் விசுவாசிகள் இயங்காத ஒரு மக்களாய், விசுவாசத்திலே காணப்படும் மக்கள் எல்லாம் சோர்ந்து போகும் ஒரு மக்களாய், விசுவாசத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களும் பலவீனப்படக்கூடிய ஒரு மக்களாய், பிசாசை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க பயப்படுவாங்க. ஆனா வசனத்தில் என்ன போடுக்கு, பிசாசு உங்களை பார்க்கும்போது நடுங்கணும். ஆனால் இன்றைக்கு பிசாசுகளை பார்த்து நீங்களும் நானும் நடுங்கிறதுக்கு காரணம் என்ன? அறிவு இல்லாத கிறிஸ்தவனாய் ஜனங்களை உருவாக்கக்கூடிய சபை போதகர்கள். அவங்களுக்கு சாத்தானை பற்றிதான எல்லா விதமான காரியங்களையும் அறிவித்து சாத்தானை ஜெயிக்கவே கர்த்தராகிய தேவன் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற அறிவை மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தாமல் போகக்கூடிய சபை போதகரின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அநேக விதமான மக்கள் சாத்தானை பார்க்கக்கூடிய நேரத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி நான் ஜெயிக்க முடியும்? உடனே அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்ன? நான் இந்த உலகத்திலே வாழ்கிறதை காட்டிலும் சாகிறது மேல் என்று சொல்லி முடிவின் ஊடாக கடந்து போறாங்க. அதுக்கு யார் காரணம் என்றால் வேறு யாரும் அல்ல, அதற்கு அநேக விதமான காரணங்களை உருவாக்கும் சாத்தான் அல்ல. சபை போதகன் சரியான விதத்தில் கண்கள் திறக்கக்கூடிய பிரசங்கத்தை பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரியான அநேக விதமான இடர்பாடுகள் சபையின் ஊடாக வந்திருக்காது. ஆனா இன்றைக்கு சபைகள் சாட்சியாய் விளங்க வேண்டிய சபைகள் சாட்சியை இழந்து போனதற்கு என்ன காரணம்? உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களை காட்டிலும் கேவலமாய் சபையினுடைய நிலைகள் காணப்படுகிறதுக்கு யார் காரணம் என்றால், சபையை நடத்தக்கூடிய போதகன் கண் சொருகி போன ஒரு வாழ்க்கை வாழுகிறதான் காரணம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம கையில ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கின்றார். இந்த பொறுப்பை பெறுகிறது பெருசு இல்லை. இந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் சரியாக இயங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் திருச்சபை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதையும், சபைகள் வளர்ந்து பலுகி பெருக ஆரம்பிக்கிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சபைகளை பற்றி ஒரு பெரிய ஒரு திட்டமே வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தில் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே, சபைகள் வளர வேண்டும் என்று சொன்னாலே, சபைகளின் மூலமாய் கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் உலக அளவிலே பெரிய விதமாய் பேசப்பட வேண்டும் என்று சொன்னாலே, சபைகள் தன் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலே போதும். சபைகளின் மூலமாய் தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்பட்டு சாத்தானுடைய ராஜ்யம் உலக அரங்கிலே நின்று மெய்யாகவே நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சபை போதகர்களாய் காணப்படக்கூடிய உங்களுடைய கரங்களில் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அநேகம் போதகர்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம். உங்க கையை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இந்த பொறுப்புல ஒன்றிலே கூட நீங்கள் குறைவுபடாத அளவிற்கு சகல ஜாக்கிரதையாக இந்த பொறுப்பை நீங்கள் நேர்த்தியும் நன்மையுமாய் செயல்படுத்த ஆரம்பிச்சாலே போதும். சபைகள் வளர ஆரம்பிக்கிறதையும், சபைகள் எழும்ப ஆரம்பிக்கிறதையும், சபைகள் இயங்க ஆரம்பிக்கிறதையும், சபைகள் சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் எதிர்த்து நின்று தேவ திட்டங்களை நிறைவாக்க ஆரம்பிக்கிறதையும்
கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இன்றைக்கு சபைகள் எல்லா மக்களாலும் கேவலமாய் பழியாய் பேசப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இதே சபைதான் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எழுப்புதலின் காலத்திலே வல்லமை பெற்றதாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஜனங்களாலும் பாராட்டுக்கள் யாவற்றையும் பெறக்கூடிய சபையாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சபையை உபதேசம் பண்ணக்கூடிய மக்களாகிய ஒவ்வொரு போதகரும் இந்த விதமான அநேக விதமான போதனைகளை மக்களுக்கு முன்பதாக போதிக்க ஆரம்பித்தால், சபைகள் இயக்கத்தின் ஊடாக, சபைகள் செயல்படும் சபையாக, தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்கும் சபையாக, கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறதற்கு காத்திருக்கும் ஒரு சபையாக நம்முடைய சபையும் மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த திட்டங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் எங்கள் மனம் போன போக்கின்படி திருச்சபைகளை நாங்கள் நடத்தி கொண்டு போனது உண்டு. என்றாலும் கூட சபையிலே காணப்படக்கூடிய ஒரு போதகனுக்கு எத்தனை பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்துக்கு முன்பதாக நிலைநிறுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எவ்வளவு தூரம் சபைகளை நடத்தக்கூடிய காரியங்களில் நாங்கள் பின்தங்கி போயிருக்கிறோம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் ஆண்டவராகிய தேவன் பேசி சொன்ன வார்த்தைகளின் மூலம் நாங்கள் எங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்தோம் கர்த்தாவே. நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிகிறது மட்டுமல்ல, உணர்ந்து கொள்கிறது மட்டுமல்ல, இவைகளுக்கு ஏற்ற ஒரு சீர்படுத்தப்படக்கூடிய தன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தைகளை நாங்கள் தப்ப விடாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்களை நடத்தி கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கண்களை திறந்து கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு மக்களாக ஒவ்வொருவரையும் உருவாக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபதேசம் பண்ணக்கூடிய ஊழியம் அல்லது கர்த்தருடைய போதகங்கள் யாவற்றையும் அறிவிக்கக்கூடிய ஊழியம் அது சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல. அது மக்களை உருவாக்கவும் உடையவும் பண்ண அதனால் முடியும் ஆண்டவரே. நாங்கள் உருவாக்கும் ஊழியத்தை செய்ய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அபிஷேகத்தினை ஊற்றித்தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சபைகள் இனி வரக்கூடிய நாட்களிலே பக்தி விரித்து அடைந்து செழுமையான ஒரு காரியத்தின் ஊடாக பயணப்பட நேரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக்கொண்டு இந்த வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டவைகள். தேவன் அவைகளை பயன்படுத்தி பல விதமான காரியங்களை உலக அரங்கிலே செய்ய வேண்டும் என்று விருப்பத்தோடு கூடத்தான் இந்த சபைகளை உண்டாக்கி வைத்திருக்கின்றார். சபைகளிலே கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் சபையிலே போதகம் பண்ணக்கூடிய போதகர்கள் சரியாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அவங்க சரியாய் இயங்க ஆரம்பித்தாலே போதும். சபைகள் கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேவன் என்ன காரியத்திற்காக சபையினுடைய சட்டத்தை உருவாக்கினாரோ அந்த திட்டம் உலக அரங்கிலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தேவனுடைய திட்டத்திற்கு தடையாக நம்முடைய ஊழியம் காணப்படாதபடி இவைகளிலே நின்று நீங்களும் நானும் நீக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஊழியர்களை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலே நிச்சயமாய் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய சபையிலே நிறைவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. என்ன நேயர்களே, சபை பக்தி விருத்தியும் ஜெயம் பெற்ற சபைகளாய் விளங்க போதகர்களின் கடமைகள் முக்கியமானது என்பதை பற்றி அறிந்து கொண்டோம் அல்லவா? போதகர்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற நாம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை காப்பதாக. ஆமென்.